புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளவில்லை என்று. ஆம், ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. காரணம், அதில் எங்களுக்கு பலவிதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. உடன்பாடு இல்லாத பல அதில் இருக்கின்றன. ஆனால் நான் அதை ஏற்றுக்கொண்டால்தான் பணம் தருவேன் என்று மிரட்டுகிற தொனியிலே ஒன்றிய அரசு நடந்து கொள்வது ஏற்புடையதில்லை. இது குடியரசு நாடு, ஜனநாயக நாடு. எங்களுக்கு இந்தி என்ற மொழி எதிரி கிடையாது. இந்தியை எதிர்க்கவில்லை, இந்தி பேசுகிறவர்களை வெறுக்கவில்லை. இந்தி என்ற நீ செய்தால்தான் படித்தால்தான் இருக்கிற போது முடியாது என்று சொல்வதற்கான உரிமை எங்களுக்கு இருக்கிறது. தார்மீக கடமையும் இருக்கின்றது. சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ் என்று சில திட்டங்கள் இருக்கின்றன. அதாவது ஒன்றிய அரசின் நிதி ஆதாரத்தோடு நடைபெறுத்தப்படக்கூடிய சில திட்டங்கள். அப்படிப்பட்ட திட்டங்களில் குறிப்பாக 100 நாள் வேலை திட்டம் வருகின்றது. பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம், கிராமப்புற நகர்ப்புற திட்டங்கள். அது மாதிரி சர்வ சிக்ஷா அபியான் என்று பள்ளிக்கூடங்களிலே மாணவர்களுக்கான ஒரு திட்டம். இதில் 60-40 விழுக்காடு இருவருக்கும் பங்கு உண்டு. 40 விழுக்காடு பங்கினை மாநில அரசு செலுத்தி இந்த திட்டங்களை முறையாக செயல்படுத்துகிற போது ஒன்றிய அரசு விடுவிக்க வேண்டிய அந்த 60 விழுக்காட்டை விடுவிப்பதில்லை. குறிப்பாக இன்றைக்கு மிக முக்கிய பிரச்சனையாக பேசப்பட்டு வருவது இந்த SSA என்று சொல்லப்படுகின்ற கல்வித்துறை தொடர்பான ஒன்று. அதை அவர்கள் தராததற்கு காரணம், புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளவில்லை என்று. ஆம், ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. காரணம், அதில் எங்களுக்கு பலவிதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. உடன்பாடு இல்லாத பல அதில் இருக்கின்றன. கல்வி என்பது இந்திய நாட்டின் அரசியல் சட்டத்தின் பொதுப்பட்டியலில் இருக்கிறது. ஒத்திசைவு என்று சொல்வார்கள், பொதுப்பட்டியலில் இருக்கிறது. இங்கே எதையும் ஒன்று என்று கொண்டு வர முடியாது. நாடு என்பது ஒன்று என்கிற போது அது வேற்றுமையில் ஒற்றுமையை காணுகிற நாடு. இந்த யூனியன் கவர்மெண்ட் எங்களுக்கும் ஒரு, அதாவது சாவரனிட்டி என்று சொல்வார்கள், சூப்பர்மெசி இருக்கிறது. எங்களுடைய சட்டப்பேரவையில் நாங்கள் நிறைவேற்றுகிற தீர்மானம் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளும் மக்களால் உருவாக்கப்பட்ட அரசாங்கமும் முன்வைக்கின்ற ஒரு கருத்தினை, தீர்மானிக்கின்ற ஒன்றினை நிராகரிக்கிற அதிகாரம் அவர்களுக்கு கிடையாது. அந்த நேரத்தில் அவர்கள் பரிசீலிக்க வேண்டும். மற்ற மாநிலங்கள் இசைவு தெரிவிக்கின்றன என்றால் அதற்கு காரணங்கள் இருக்கலாம். எங்களுக்கு இருக்கிறது இல்லை. நாங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஏற்றுக்கொள்கிறோம். எந்த அடிப்படையில்? நாங்களே ஒரு குழு ஏற்பாடு செய்திருக்கிறோம். எங்களுடைய தமிழகத்தின் முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் இங்கே ஒரு நிபுணர் குழுவை உருவாக்கி புதிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டிற்கு ஏற்ப வரைவு தர வேண்டும் என்று சொல்லி அது அறிக்கை தந்திருக்கிறது. முதலமைச்சர் சரியான நேரத்தில் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வார், அதை நடைமுறைப்படுத்துவார். ஆனால் நான் அதை ஏற்றுக்கொண்டால்தான் பணம் தருவேன் என்று மிரட்டுகிற தொனியிலே ஒன்றிய அரசு நடந்து கொள்வது ஏற்புடையதில்லை. இது குடியரசு நாடு, ஜனநாயக நாடு. தூண்களைப் போல இருக்கின்ற மாநிலங்களை நீங்கள் சேதப்படுத்திவிட்டால் அந்த கட்டிடம் எப்படி நிற்கும் என்பதை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மொழியை திணிக்கிறார்கள். அதில் 2 வேறுபட்ட கருத்தே இல்லை. இந்தி படித்தால்தான், இந்தியை ஏற்றுக்கொண்டால்தான் என்று தங்களுடைய திட்டங்களுக்கு விருப்பத்திற்கு ஏற்ப இந்தி பெயரை வைக்கிறார்கள். நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. நீ படித்தாக வேண்டும் என்பது அவர்களுடைய கருத்து. எங்களுக்கு இந்தி என்ற மொழி எதிரி கிடையாது. எந்த மொழியும் இருக்காது, இருக்கக்கூடாது. இந்தி என்பது இந்த நாட்டில் உள்ள பல்வேறு மொழிகளில் ஒன்று. எங்களுக்கு சமமாக அது கருதப்பட வேண்டும். நாங்களும் அதற்கு ஈடாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஆக இந்தியை எதிர்க்கவில்லை, இந்தி பேசுகிறவர்களை வெறுக்கவில்லை. இந்தி என்ற நீ செய்தால்தான் படித்தால்தான் இருக்கிற போது முடியாது என்று சொல்வதற்கான உரிமை எங்களுக்கு இருக்கிறது. தார்மீக கடமையும் இருக்கின்றது. தமிழ் என்ற தொன்மையான மொழி, உலகத்தில் மூத்த மொழிகளில் முதன்மையான மொழி தமிழ் மொழி. அப்படிப்பட்ட மொழியை நாங்கள் ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்னால் முறையாக எழுத்து வடிவம் கூட இல்லாத ஒரு மொழி ஆதிக்கம் செலுத்த நினைக்குமேனால் ஏற்க வேண்டும் என்ற அவசியம் தமிழனுக்கும் இல்லை, தமிழ்நாட்டிற்கும் இல்லை, தமிழ் மொழிக்கும் இல்லை.